நெடுஞ்சாலையில் கழுத்தறுபட்டு சடலமாக கிடந்த பெண்ணோட வழக்கில் போலீசார் 2 லாரி டிரைவர்களை கைது செஞ்சிருக்காங்க. ஹைவே கள்ளக்காதலியை காதலனை கொன்று வீசியது ஏன்? தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள தர்மபுரி ஹொசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை அது. சரியாக கொம்மநாயக்கன அள்ளி பகுதியில் நடுத்தர வயதுடைய பெண் சாலையோரத்தில் கழுத்தறுபட்டு சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆடைகள் களைந்து அலங்கோலமாக கிடந்த அந்த சடலத்தை கண்டு நடந்திருப்பது படுபயங்கர கொலை என உறுதி செய்தனர். ஒருபுறம் தடய அறிவியல் துறையினர் ஆதாரங்களை சேகரிக்க, மறுபுறம் மோப்பநாய் நெடுஞ்சாலையை சல்லடை போட்டு சலித்தது. தொடர்ந்து சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் நடந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டனர். கொல்லப்பட்டவர் காரிமங்கலம் மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்த வள்ளி. 38 வயதான இவரது கணவர் கணபதி. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன் என 2 பிள்ளைகள். குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த 18 ஆண்டுகளாக வள்ளி கணவனை பிரிந்து தந்தை வீட்டிலேயே செட்டில் ஆகிவிட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் மகளுக்கு திருமணமாகி கணவன் வீட்டில் வசித்து வரும் நிலையில் 16 வயது மகனுடன் வாழ்ந்து வந்துள்ளார் வள்ளி. இந்த நிலையில்தான் கடந்த 21ஆம் தேதியன்று வெளியே சென்ற வள்ளி மீண்டும் வீடு திரும்பவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்திருக்கிறது. மறுநாள் வந்து விடுவார் என்று எதிர்பார்த்த வேளையில்தான் இப்படி சாலை ஓரத்தில் வள்ளி கழுத்தறுபட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் வள்ளியின் செல்போன் சிக்னலையும் அவர் கால் ஹிஸ்டரியையும் போலீசார் ஆய்வு செய்தனர். அதில்தான் வள்ளி கடைசியாக திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்பவருடன் பேசியதும் அவரை பார்க்க சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் புஷ்பராஜை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் வள்ளியின் கொலையில் மறைந்திருந்த மர்மங்கள் அம்பலமாகியது. கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த வள்ளிக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக சில ஆண்களுடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. அந்த தவறான நபர்களின் மூலம் பாக்கு, ஹான்ஸ், குடிப்பழக்கம் போன்ற தீய பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். போதையில் ஆண் நண்பர்களுடன் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரிவது வழக்கம். அப்படித்தான் திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த லாரி டிரைவர் புஷ்பராஜ் என்பவருடன் வள்ளிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை பழக்கம் இருவரையும் கள்ள காதலில் ஆழ்த்தி இருக்கிறது. இதனால் இருவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலும் இருந்ததாக தெரிகிறது. அப்படித்தான் சம்பவத்தன்று குஜராத்தில் இருந்து லாரியில் ஊருக்கு செல்வதற்காக வந்த புஷ்பராஜ் வள்ளிக்கு வீடியோ கால் செய்து பணம் கொடுப்பதாக கூறி ஹொசூர் அருகே உள்ள அத்திப்பள்ளி பகுதிக்கு வரச்சொல்லி இருக்கிறார். அவருடன் லாரியில் புஷ்பராஜின் மச்சான் மணிவேல் என்பவரும் இருந்துள்ளார். 42 வயதான மணிவேலும் ஒரு லாரி டிரைவர் தான். அவர் கூறியபடியே ஹொசூர் அருகே வந்து வள்ளியை லாரியில் ஏற்றிக்கொண்டு மூவரும் பாலக்கோடு அருகே சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது பணம் கொடுப்பது தொடர்பாக அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தகராறு முற்றிவிட புஷ்பராஜுவும் மணிவேலும் சேர்ந்து ஆத்திரத்தில் வள்ளியை கழுத்தறுத்து கொலை செய்துள்ளனர். லாரியில் வைத்து கொன்றுவிட்டு சடலத்தை நெடுஞ்சாலை ஓரத்தில் வீசிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்த தனிப்படை போலீசார் வள்ளியை கொன்ற புஷ்பராஜ் மற்றும் மணிவேல் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.